பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். திருமறை குர்ஆன் பல்வேறு செய்திகளை உலக சமுதாயத்திற்கு சொன்னாலும் அதில் குறிப்பிடும்படியான ஒரு செய்தியாக, பிறருக்கு நீங்கள் அறிவுரை கூறுங்கள், பிறரை நல்வழியில் கொண்டு வருவதற்கு உபதேசம் செய்யுங்கள், பிறரை தீமையிலிருந்து தடுப்பதற்கு தேவையான கருத்துக்களை நீங்கள் அவருடைய உள்ளத்திலே பதிவு செய்யுங்கள் என்று திருமறை குர்ஆன் பல இடங்களிலே குறிப்பிடுகிறது. ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கோ பிற மனிதர்களுக்கோ தேவையான நேரத்திலே, தேவையான இடத்திலே, தேவையான விஷயங்களுக்காக தகுந்த அறிவுரைகளை, தேவையான உபதேசங்களை செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அத்தீனு நசீஹா என்று குறிப்பிடுகிறார்கள். மார்க்கம் என்பது பிறருக்கு உபதேசம் செய்வது, பிறருக்கு ஆலோசனை செய்வது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அத்தீனு நசீஹா, பிறருக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அதுதான் தீனுடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். பிறரை நன்மையின் பக்கம் அழைப்பதற்காகவும் தீமையிலிருந்து தடுப்பதற்காகவும் ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக உபதேசம் செய்யக்கூடியவனாக, அறிவுரை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, இன்னல் உரீது இல்லல் இஸ்ராஹ மஸ்தர், நான் பிறருக்கு நன்மையை என்னால் முடிந்தவரை செய்யக்கூடியவனாக, அறிவுரை கூறக்கூடியவனாகவே இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப பிறருக்கு அறிவுரை கூறுவது, பிறருக்கு உபதேசம் செய்வது ஒரு சிறந்த செயலாக இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பிடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றிக்குரிய வாழ்க்கைக்கு, மனிதன் தோல்வியிலேயே நஷ்டத்திலேயே தான் இருக்கின்றான், அவன் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் 4 விஷயங்களில் இருந்தாலே தவிர அவன் வெற்றியடையாமல் இருக்க முடியாது என்று குறிப்பிடுகிறான். ஒல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் தோல்வியிலே நஷ்டத்திலே இருக்கிறான் 4 பேரை தவிர, 4 விஷயங்கள் செய்பவர்களை தவிர. அந்த 4 விஷயங்கள் என்னென்ன? ஈமான், இறை நம்பிக்கையுடையவன், இறை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, சாலிகான அமல்கள், நல்ல செயல்களை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். பிறருக்கு உபதேசம், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். இக்கட்டான நேரங்களிலே அவன் பொறுமை காக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த 4 விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்று இறைவன் திருமறையில குறிப்பிடுகிறான். இப்ப மறுமையில் நாம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால், வெற்றி பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், நாம இந்த 4 விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுல ஒன்றாக குறிப்பிடப்படுவது பிறருக்கு உபதேசம் செய்வது, பிறருக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வது, தீமையான காரியங்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து அவனை விலக்குவது என்பதுதான் ஒரு சிறந்த செயலாக இஸ்லாம் குறிப்பிடுகிறது. இன்றைக்கு தீய காரியங்களை செய்பவர்களை தடுப்பதே ஒரு பெரிய சிரமமான காரியமா இருக்குது. அறிவுரை சொல்வதே ஒரு மோசமான காரியமாக பார்க்கப்படுகிறது. பிறகு நம்ம யாராவது அறிவுரை சொன்னோம்னு சொன்னா, இவன் எப்ப பார்த்தாலும் அறிவுரை சொல்லுவான், இவன் அட்வைஸ் பேர் வழி, இவன் கிரிஞ்சியா இருக்கிறான். இன்னைக்கு உள்ள பசங்க சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, இது கிரிஞ்சியா இருக்கான், எப்ப பார்த்தாலும் அறிவுரை அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பான், அந்த ஆள் சென்டிமெண்டா ஃபீலிங்காவே பேசிட்டு இருப்பாரு எது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு பார்க்க முடியும். ஒரு தீமையான காரியம் நடந்தாலும் ஒரு பெரியவர் அப்படி போகும்போது அதை தடுக்கலாம் என்று நினைத்தாலோ, அது தவறு என்று சுட்டிக்காட்ட வேண்டும் நினைத்தாலோ ஏதாவது நம்மளை திட்டுவான், எதுக்கு நம்ம போய் சொல்லணும் என்று கடந்து செல்லக்கூடிய நிலையை பார்க்க முடியுது. தீமையை தடுப்பதற்கு, அறிவுரை சொல்வதற்கு இன்றைக்கு இயலாத நிலைமை இன்னைக்கு ஆகிப்போச்சு. அது ஒரு தவறான, அடுத்தவருடைய மனித உரிமையில கை வைக்கிற மாதிரி ஆயிருக்கு. அது பிற்போக்குத்தனம் மாதிரி இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் உரிமையில அவர் தலையிடுற மாதிரி இருக்கு, எனக்கு பிடிச்சது நான் யூரியன் அறிவுரை சொல்றது என்று அறிவுரை சொல்வதை ஒரு பிற்போக்குத்தனம், இவருடைய உரிமையில கை வைக்கிறது அப்படிங்கிற நிலை இன்னைக்கு பார்க்க முடியுது. இன்றைய காலகட்டம் அப்படி இருக்குது. சிங்கப்பூர்ல நடந்த சம்பவம் ஒரு சகோதரர் சொன்னார். என்ன சம்பவம்னா, அங்க தந்தை தன்னுடைய மகனுக்கு ஒரே அறிவுரை சொல்லிட்டே இருப்பாராம். எப்ப பாரு நீ அப்படி செய்யாத, இப்படி செய்யி, இது சரியில்லை, இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அறிவுரை சொல்லி அந்த பையன் ஒரு கட்டத்துல கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்துட்டானா. நீதிமன்றத்துல வழக்கு சொல்றது, எங்க அப்பா என்னுடைய தந்தை ஒரே அறிவுரை சொல்லி என்னால் தாங்க முடியாதுன்னு கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா,
அந்த பையனுக்கு சாதகமா இவர் செய்யறதுதான் தப்பு, இப்ப பாரு அவனைய தொந்தரவு பண்றீங்க, டிஸ்டர்ப் பண்றீங்க, அந்த பையனுக்கு தனி வீடு கொடுத்துருங்க. தனி வீடு கொடுத்து அவனுக்கு என்னென்ன செலவுக்கு தேவையோ அந்த பொருளாதாரத்தை நீங்க தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உறவுகளை பிரித்து மகனுக்கு ஏதாவது செய்யணும், பொருளாதாரத்தை உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காலகட்டம் இருக்குது. அப்போ அறிவுரை சொல்வது, பிறருக்கு ஆலோசனை சொல்வதை தவறுன்னு பார்க்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு பார்க்க முடியுது. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் அறிவுரை அந்த ரசூலுல்லாஹ் பார்த்தீங்கன்னா அவருடைய உள்ளத்துல பதிவாகும் வரை நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்வீராக, அவர்களுக்கு அறிவுரை கூறுவீராக என்றுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனை பத்தி என்ன அல்லாஹ் சொல்றான், இது அகில உலகத்தாருக்கு ஒரு அறிவுரைன்னு தான் சொல்றான், இது ஒரு நல்லுபதேசம் அறிவுரைன்னு சொல்றான். அப்ப இஸ்லாம் அறிவுரையை சிறந்ததுன்னு சொல்லுது. அறிவுரை செய்வது மார்க்கம் கடமையாக்கி இருக்கக்கூடிய, வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்கிறது. பிறருக்கு அறிவுரையை சொல்லுங்க என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது, அது ஒரு சிறந்த செயல் என்று சொல்கிறது. ஆனா அதே நேரம் அந்த அறிவுரையை கூட சொல்றதுல சில வரைமுறைகள் இருக்குது. எல்லாத்திலையும் போய் அறிவுரை போய் சொன்னோம்னா அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும், அது பாதிப்பை உண்டாக்கிறோம். ஒருத்தன் முட்டாளா இருக்கிறான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன்கிட்ட போய் நம்ம அறிவுரை சொன்னோம்னா அந்த அறிவுரை அவனுக்கு பலன் அளிக்குமா? அறிவுரை பலன் அளிக்காதவன்கிட்ட அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. லெக்கும் தீனுக்கும் ஒளியது நல்லா குர்ஆன்ல என்ன சொல்றான், ஓ மார்க்கம் உனக்கு, ஏன் மார்க்கம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. இவன்கிட்ட என்ன சொன்னாலும் புரியாது என்று அறிவுரை பலனளிக்காதவர்கிட்ட போய் அறிவுரை திரும்ப திரும்ப சொல்லியும் அது ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்க அப்படி சொல்லலை. அறிவுரை யாருக்கு செய்யணுமோ அது செய்யணுமோ அவனுக்கு செய்யணும். சில பேருக்கு செய்யும் போது அது நமக்கு பெரிய பிரச்சனையிலேயே கொண்டு விட்டுரும். கடந்த காலத்து ஒரு 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 பாடல் உண்டு, அந்த ஒரு சீவக சிந்தாமணி ஒரு பாடல், விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு நூல்ல ஒரு பாடல் உண்டு. வானரும் மலைதனில், வானரம் மலைதனில் நனைய, ஒரு குரங்கு இருக்குது, அது மலையில நனைஞ்சிட்டு இருந்துதான், கரையில ஒதுங்காம ஒரு மரத்தடியில ஒதுங்காம மலையில நனைஞ்சிட்டு. தூக்கணாம் தான் நெறி சொல்ல, ஒரு தூக்கணா குருவி அது என்ன பண்ண கூடு கட்டி வச்சிருக்கு அழகா. தூக்கணா குருவி கூட பார்த்தா தெரியும், உள்ள அரை அறையா இருக்கும், அது அழகா போய் ஒதுங்கி படுக்கிறதுக்கு வசதியாட்டு தூக்கணா குருவி கூட கட்டி வச்சிருக்கோம். என்ஜினியர் கூட கட்ட முடியாது, அவ்வளவு அருமையா கட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தூக்கணா குருவி கூட்டுக்குள்ளாடி இருந்துட்டு அந்த குரங்கை பார்த்து, அந்த வானரத்தை பார்த்து சொல்லிச்சுதான், எதுக்குப்பா மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிற, இப்படி கஷ்டப்படுற, எங்கனா போய் ஒதுங்க கூடாதா, இல்லைன்னா எங்களை மாதிரி ஒரு வீடு கட்டி அதுல போய் உட்கார்ந்து அதை மலையில நனையாம தப்பிக்க கூடாதா என்று அந்த குரங்கிட்ட போய் இந்த தூக்கணாம் குருவி அறிவுரை சொல்லுதான். வானரம் மலைகளில் நனைய தூக்கணான் தான் நெறி சொல்ல தாண்டி பிரித்தது. ஆனா அது குரங்கு என்ன செய்யும், அறிவுரை கேட்குமா? வானம் அறிவுரை கேட்குமா? அது உடனே பாஞ்சு போய் நீ வீடு இருக்குனால தானே அறிவுரை சொல்ற, வீடே இல்லாம ஆகிட்டாங்க, எல்லாத்தையும் பிச்சு வாரி போட்டு பேச இப்ப பாரு அப்படின்னு நின்றுதான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை எதுக்கு எப்ப வரும்னு சொன்னா, ஞானமும் கல்வியும் நவீன நல் நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடராகுமே அப்படின்னு அந்த விவேக சிந்தாமணி என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நூலுக்கு ஆத்தர் யாருன்னே தெரியாது, ஆனா 135 பாடல்கள் ஓலைச்சுவடிகளா கிடைச்சிருக்கு, நிறைய கருத்துக்கள் உள்ள. அந்த பாடலில் சொல்லப்பட்ட கருத்து பல தமிழ் அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஞானமும் கல்வியும் நல்ல நூல்கள்ல செய்திகளையும் ஈனருக்கு, முட்டாள்களுக்கு, கெட்டவர்களுக்கு நீங்க போய் சொன்னீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு கேடாதான் தரும், உங்களுக்கு நல்லது நடக்காது. அவன் கேட்கவும் மாட்டான், அதே நேரம் சொன்ன உனக்கும் ஏதாவது பாதிப்பை உண்டாக்கிடுவான். அந்த குரங்கு மாதிரி, குரங்கிட்ட என்ன அறிவுரை சொன்னாலும் அது குரங்கு புத்தியை தான் காட்டும். அதே மாதிரி ஈனர்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொன்னாலும் அது உங்களுக்கு பலன் தராது என்று இந்த பாடல்கள் நம்ம பார்க்க முடியுது. இப்ப இதே மாதிரி நம்ம மார்க்கத்தையோ நல்ல உபதேசத்தையோ சொல்லும் பொழுது அது இடத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்டவன்னு பார்த்து சொல்லணும். அவன் குடியாரனா இருப்பான், அவன்கிட்ட போய் அறிவுரை சொன்னோம்னா அவன் திரும்ப ஏதாவது திட்டிட்டு போயிடுவான். அவன் முட்டாளா இருப்பான், அவன்கிட்ட போய் அறிவுரை சொன்னா அவன் முட்டாள்தனமா ஏதாவது நம்மகிட்ட சொல்லிட்டு போயிடுவான். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் அது இடத்தையும் நிலைமையும் பார்த்து அறிவுரைகளை, உபதேசத்தைகளை செய்ய வேண்டியது கடமையா இருக்கிறது. அந்த உபதேசத்தை கூட பக்குவமா சொல்லணும், சொல்றதுல ஒரு கண்ணியம் இருக்கணும். நாம தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு சொல்லிடக்கூடாது, பெருமைக்கு வேண்டி சொல்லக்கூடாது, யாரையும் இழிவுபடுத்துறதுக்கு, அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு சொல்லிடக்கூடாது. அதை சொல்றதுலையும் ஒரு கண்ணியத்தோடு கவனமா சொல்ல வேண்டியதா இருக்கணும். இமாம் ஹசன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், கடந்த கால அறிஞர், அவர் என்ன பண்றாரு, பள்ளிவாசலுக்கு தொழ போறாரு, அங்க ஒழு செய்த ஒரு பெரிய மனிதரை பார்க்கிறாரு. அவர் ஒழு சரியாவே செய்யல, கையை ஒழுங்கா கழுவல போல, காலை ஒழுங்கா கழுவல போல, அவரு அது முறையை சரியா பின்பற்றாம ஏதோ செய்யறாரு. ஒழு கூடாது
இவர்கிட்ட எப்படி சொல்றது? பெரிய மனிதர், அவர்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா அவரு மனசுக்கு சங்கடப்படும். ஒரு சின்ன பையன் நம்மள அறிவுரை சொல்ல வந்துட்டான கேட்க மாட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி அவர் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து அந்த பெரியவர்கிட்ட சொல்றாரு, ஐயா எனக்கு உதவி செய்யறதுக்கு நான் ஒரு டவுட் இருக்குது. நான் உதவி செய்யறேன், அது கரெக்டானு நீங்க பாருங்க. நான் தப்பா செய்தேன்னு சொன்னா நீங்க அதை திருத்துங்க என்று சொல்லி அந்த அந்த சிறுவர் உதவி செய்கிறாரு. அந்த பெரியவர் பார்க்கிறாரு. பார்க்க பார்க்க அவருக்கு புரியுது, நம்ம தான் தப்பா செய்திருக்கிறோம், இந்த பையன் கரெக்டா செய்யறான் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்றாரு. நான் உனக்கு திருத்துறதுக்கு வேண்டி நீ என்கிட்ட சொல்லல, நீ எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு வேண்டிதான் நீ செய்து காட்டுறேன்னு தெரிஞ்சுக்குது. நீ செய்யறதுதான் கரெக்டு, நான் தவறா செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் அந்த அந்த சிறுவன்கிட்ட பதில் உரைத்தார். அப்ப அதை சொல்ற விதை எப்படி இருப்பாங்க? அந்த மனிதருக்கு அந்த பெரியவர்கிட்ட நீங்க பண்றதெல்லாம் சரி கிடையாது, நான் தான் கரெக்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கடினமா அவர்கிட்ட அறிவுரை சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, சின்ன பையன் என்கிட்ட அறிவுரை சொல்றியான்னு சொல்லி அந்த அறிவுரை ஏற்றிருக்க மாட்டார். அப்ப அதை சொல்லக்கூடிய அறிவுரை கூட பக்குவமா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும், கடினமா இருக்கக்கூடாது. ஹாரூன் ரஷீத் என்கிற ஒரு மன்னர், அவருடைய சபையில ஒருத்தர் என்ன பண்றாரு, எந்திரிச்சு சொல்றாரு, அவரை ஏதோ தவற சுட்டி காட்டுறாரு. நீங்க மன்னரா இருந்தாலும் தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடினமா அவரை கோவப்பட்டு பேசாரு. மக்கள்லாம் கூட்டமா இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படி அமைதியாயிடுறாங்க. ஒரு மன்னரை பார்த்து சொல்றாரு. அப்ப மன்னர் அந்த ஹாரூன் ரஷீத் சொல்றாரு, நீ சொன்னது கரெக்டு தான், நான் தவறு செய்திருந்தாலும் நீ சொல்றது கரெக்டா இருந்தாலும் சொல்றதுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது, ஒரு பக்குவம் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றாங்களா, ஃபகூலா லஹு கௌலன் லையினா, நீங்கள் வார்த்தைகளை அறிவுரைகளை நளினமாக சொல்லுங்க, கண்ணியமாக சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்களா. அதை கடைபிடிக்க கூடாதா? உன்னை விட அறிவாளியான ஒருத்தர், சிறந்த ஒருத்தர், என்னை விட மோசமான ஒருத்தருக்கு அறிவுரை சொன்னாரு, அப்ப கூட கண்ணியமா தான் சொன்னாரு. அப்பதான் அல்லாஹ் அந்த வசனத்தை சொன்னான். அது யாரு தெரியுமா? உங்களை விட சிறந்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னை விட மோசமான ஆளு ஃபிரௌன். அந்த ஃபிரௌனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுரை சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நளினமா சொல்லுங்க என்று அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அந்த நளினத்தை நீ கடைபிடிக்க கூடாதா என்று சொல்லி அந்த மன்னர் அந்த மனிதர்கிட்ட சொல்றாரு. அப்ப அந்த பக்குவமாக அறிவுரை சொல்ல வேண்டியது ஒரு சிறந்த செயலா இருக்குது. அந்த பக்குவம் அந்த மனிதர்களை அந்த அறிவுரை செய்யக்கூடியதா இருக்கும். அந்த மனிதருக்கு அந்த அறிவுரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்க வகையில அந்த பக்குவமா சொல்ல வேண்டியது ஒரு சிறந்த செயலா இருக்கிறது. அதே மாதிரி இந்த அறிவுரை உபதேசத்தை செய்யக்கூடியவர்கள் முதல்ல தான் அந்த உபதேசத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். தான் என்ன சொல்ல போறோமோ அந்த சொல்ல போகக்கூடிய அந்த செயல் தன்னிடம் இருக்கிறதா இல்லையா என்று கவனித்து சொல்லணும். ஒருத்தர் புகைப்பிடிக்க கூடாதுன்னு அறிவுரை சொல்றாரு, இவரே சிகரெட் அடிக்கக்கூடியவரா இருந்துட்டு புகைப்பிடிக்க கூடாதுன்னு சொன்னா அந்த அறிவுரை ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு எழுத்தாளர், பிரபல தமிழ் எழுத்தாளர் சொல்லுவாரு, என் எழுத்தை மட்டும் பாருங்க, என்ன பார்க்காதீங்கன்னு சொல்லுவாரு. ஒரு பிரபல எழுத்தாளர், அதாவது அவன் மோசமான ஆள் அந்த எழுத்தாளர், ஆனா எழுத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப மக்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கும். அதை கேட்கும்போது என்ன சொன்னாரு, நீ எழுத்தை மட்டும் பாருங்க, நான் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்றோமோ, என்ன அறிவுரை சொல்றோமோ அந்த அறிவுரை முதல்ல நமக்கு பலன் அளிக்கணும், நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கணும், நம்மளை மாத்தணும். அல்லாஹ் அதான சொல்றான், மண் அமில சாலிக பொலி நப்சிஹி, அதாவது நன்மையான காரியங்கள், நல்ல விஷயங்கள், அது முதல்ல உங்களுக்கு பலன், உங்களுக்கு தான் பலன் அளிக்கும். அதே மாதிரி ஒமன் சக்கர இன்னமா எஸ்குரு பொலி நப்சி, நன்றி செலுத்தக்கூடியவர்களின் பலன் நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். ஒமன் ஜாத இன்னமா ஜாயதில் நப்சி, ஒரு நல்ல காரியத்துக்காக ஒருத்தர் முயற்சி செய்கிறாருன்னு சொன்னால் அந்த முயற்சியினுடைய பலன் முயற்சி செய்யக்கூடியவர்கள் தான் கிடைக்கிறோம். ஒமன் எபுவலு இன்னமா எபுவலு அந்நப்சி அந்நப்சி, கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களுடைய அந்த பாதிப்பு, அந்த பலன் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும். ஒமன் நக்கத இன்னமா நக்குது நப்சிஹி, ஒமன் எக்ஸிபி இஸ்மன் இன்னமா எக்ஸிபி அலா நப்சிஹி, அதாவது ஒருத்தர் வாக்குறுதி மீறினார் சொன்னா அதனுடைய பலன் அந்த வாக்குறுதி மீறக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும். ஒருத்தர் பாவம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கான அந்த பலன் அந்த பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு உள்ள பலன் நமக்கு தான் கிடைக்கும். நம்ம அடுத்த ஆளுக்கு பாவம் செய்யறோம்னு நினைச்சிட்டு நம்ம அவனுக்கு தான் நஷ்டம் ஏற்படுதுன்னு நினைச்சு செய்யறோம். ஆனா அதோட பலன், அதனுடைய விளைவு யாருக்கு கிடைக்கும்? அதை எவன் செய்யறானோ அவனுக்கு தான் கிடைக்கும்.
அப்ப நாம ஒரு காரியத்தை அதை செய்யறோம் என்று சொன்னால் அந்த காரியம் முதல் நமக்கு தான் பலன் அளிக்கும் என்பதை நம்ம விளங்கி நம்ம அந்த நம்ம ஒரு உபதேசம் ஒரு அறிவுரை ஒருத்தருக்கு சொல்லுவோம் என்று சொன்னால் அதை முதல்ல நமக்கு பலன் அளிக்கக்கூடியதா இருக்குதா, அது நம்ம அந்த காரியத்தை செய்கிறோமா, அந்த காரியத்தை நாம விலகி இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம அதை பார்க்கணும். ஒமை எகமல் மிஸ்கால தர்றத்தின் ஹைரன் எரா, ஒமை எகமல் மிஸ்கால தர்றத்தின் சர்ரன் எரா. சிறிய தீமைகளை நீங்கள் செய்தாலும் அதுக்கான பலனை அவர் தான் அனுபவிப்பார் என்று சொல்லி அல்லாஹ் திருமுறைக்கான சொல்லி காட்டார். அப்ப நாம ஒரு அறிவுரை சொல்லும் முன்னாடி நாம அதுல கரெக்டா இருக்கிறோமா, அதை கரெக்டா இருந்தாதான் அது நமக்கு முதல்ல பலன் அளிக்கும், ரெண்டாவது அடுத்த ஆளுக்கு பலன் அளிக்கும் என்று நம்ம நினைத்து அந்த அறிவுரையை முதல்ல சொல்லணும். இப்ப அறிவுரை சொல்லும் பொழுது முதலில் நம்ம மாற்றிக்கணும். நம்ம என்ன அறிவுரை சொல்ல போகிறோமோ அந்த அறிவுரை நம்மிடம் பலன் அளிக்குதா என்பதை பார்த்து சொல்லக்கூடியதா இருக்கணும். அடுத்ததாக நம்ம அந்த அறிவுரை சொல்லும் பொழுது அந்த அறிவுரையின் மூலமாக உலகத்துல நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குதா, நாம பெருமை அடிக்கிறதுக்கு வேண்டி சொல்றோமா என்று நம்ம பார்த்துக்கணும். நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை அவனுக்கு நல்லதை ஏற்படுத்துதா, அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகுதா, அவனுக்கு ஏதாவது நன்மை ஏற்படுத்துதா, அந்த விஷயத்தை மட்டும் நோக்கத்தை மட்டும் நம்ம மனதுல கொண்டு நம்ம செய்ய வேண்டுமே தவிர நமக்கு இதன் மூலமா ஏதாவது பலன் கிடைக்கும் என்று நம்ம செய்யக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய உபதேசத்தின் மூலமாக உபதேசம் பெறக்கூடியவர்களுக்கு நன்மை கிடைக்கணும், நமக்கு நன்மை கிடைக்கும் நம்ம நினைச்சு செய்யக்கூடாது. அவங்களுக்கு நன்மை கிடைக்கணும், நாம சொல்லக்கூடியனால அவர் அந்த தீமையிலிருந்து விடுபடணும், அவர் இந்த நன்மை காரியம் செய்யாம இருக்கிறாரு, அதுல ஆர்வத்தை ஊட்டுறதுக்காக நம்ம இதை சொல்றோம், அதன் மூலமா அவர் அந்த நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு நம்ம உபதேசம் செய்யக்கூடியவர்களாக அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். பிறருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நம்ம செய்தோம் என்று சொன்னால் அல்ல நமக்கு நல்லது செய்வோம். ஒரு 2 நாய்ங்க ஒரு கற்பனையா ஒரு கதை தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நாய்கள் ஒரு தெரு நாயும் ஒரு வீட்டுல வளர்க்கக்கூடிய வேட்டை நாயும் பேசிக்கிட்டு தான். ஒரு கற்பனையா அந்த தெரு நாய் சொல்லிச்சுதான், நான் எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறேன், ஒன்னு அங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, நான் சுதந்திரமா இருக்கனால நினைச்சதெல்லாம் சாப்பிட்றேன், நான் நல்லா இருக்கிறேன், நீ கட்டுப்பட்டு அங்கே இருந்துட்டு இருக்கிற, சொகுசான வாழ்க்கை கிடைக்குங்கிறதுக்கு என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி இது வேட்டை நாயிட்ட சொல்லிச்சுதான். அந்த வேட்டை நாய் சொல்லிச்சுதான், நான் அதுக்கு வேண்டி இருக்குல்ல, எனக்கு பிறருக்கு உதவி செய்யணும்னு ஒரு எண்ணம், என்ன வேட்டைக்கு அனுப்புவாங்க, நான் எந்த இதுக்கு நோக்கத்துக்கு என்ன அனுப்புறாங்களோ அந்த வேட்டையை முடிச்சு அந்த பிராணியை கவ்வி கொண்டு ஓனர்ட்டே கொடுத்துருவேன், அதுல நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், பிறருக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி நான் அதை செய்யறேன், அதனால அவங்க என்ன கண்ணியப்படுத்துறாங்க, நீ என்ன பண்ற, நீ உனக்கு கிடைச்சே நீனே சாப்பிட்டுட்டு போயிடுற, அடுத்த ஆளுக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்கிற, சுயநலமா இருந்தனால நீ ரோட்ல அடிபட்டு சாவறான்னு சொல்லி 2 நாய் பேசுறதா ஒரு கதை கற்பனையா சொல்லுவாங்க சிலருடைய பாட புத்தகங்களை. அந்த மாதிரி ஒரு பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கண்ணியம் கிடைக்கும், பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது கண்ணியம் கிடைக்கும், பிறருக்கு அறிவுரை சொல்லும் பொழுது அதன் மூலமா அவர் பலன் அடைந்தால் சொன்னால் நமக்கு தன்னாலே இறைவனது பலன் கிடைக்கும். அந்த எண்ணத்தோடு நம்ம மக்களுக்கு பிறருக்கு உதவி செய்யணும், பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவளாக இருக்கணும். அந்த அறிவுரையின் மூலமாக பிறர் பலன் அடைந்தார்கள் சொன்னால் அது அல்லாஹ் நமக்கும் கூலியை தருவான் என்ற எண்ணத்தோடு நம்ம அறிவுரை சொல்லக்கூடியவளாக இருக்க வேண்டும். இந்த அறிவுரை செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பண்பானது ஒரு முஸ்லிமிடம் இறை நம்பிக்கையாட்டம் இருக்க வேண்டிய பண்பா இருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூட நீங்கள் அறிவுரை கூறுவீராக என்று அல்லாஹ் திருமறைக்குள்ள சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த அறிவுரை கூறக்கூடிய பண்பு ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டிய பண்பா இருக்கின்றது. அந்த பண்பின் மூலமாக நம்ம இந்த உலகத்திலையும் மேன்மையடையும், அதன் மூலமாக உலகத்திலேயும் நமக்கு இறைவன் கண்ணியத்தை ஏற்படுத்துவான், மறுமையிலையும் கண்ணியத்தை ஏற்படுத்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தோழர்களுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்துல ஒரு மனிதர் வருவார், அந்த மனிதர் ரொம்ப பரிசுத்தமானவராக, பிறருக்கு நன்மையை ஏவக்கூடியவராக, தீமையை தடுக்கக்கூடியவராக, தன்னளவிலும் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவராக இருப்பாரு. அந்த ஒரு மனிதருடைய அந்த நற்காரியங்களுக்கான பலன் உங்களில் 50 பேருடைய பலனுக்கு ஈடாக இருக்கும், அந்த அளவு நன்மை அவர் பெறுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. யார்கிட்ட? சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருந்தவர்கள், அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தவங்க, அவங்களுடைய கண்காணிப்பில் இருந்தவர்கள். அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இவங்க மக்களிலே சிறந்தவர்கள், ஹைருன்னாஸ் என்று அவங்க பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, உங்கள் 50 பேருடைய அந்த நன்மை அளவுக்கு ஒருத்தர் வரக்கூடிய காலத்துல பெறுவார் என்று சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அஜுரு ஹம்சீனா மின்னாஸ் அஜுரு ஹம்சீனா மின்ஹு,
அந்த காலத்துல வாழ்ந்த 50 பேருடைய நன்மையை அந்த ஒருத்தர் பெறுவாரா, எங்களில் 50 பேருடைய நன்மையை அந்த ஒருத்தர் பெறுவாரா என்று சொல்லும் பொழுது கேட்கும்பொழுது ரசூல் சொல்றாரு, பல் அஜுரு ஹம்சீனா மென்கும், உங்களில் 50 பேருடைய நன்மையை அவர் பெறுவாரு அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. ஏன் என்று சொன்னால், இன்னக்கும் தஜிதூன அலல் ஹைரி, அவங்க நிறைய அந்த மனிதர்கள் நிறைய நன்மையான காரியத்தை செய்யறாரு. ஏன் எப்படி செய்யறாரு? உங்களை மாதிரி நேரடியா வகி இறங்குறத பார்த்து அவர் செய்யல. மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு தூதர் அவர் முன்னாடி இல்ல. அல்லாஹ்விடம் வகி வருவதை அவர் நீங்க பார்க்குற மாதிரி பார்த்து உங்களுக்கு அந்த மார்க்க விஷயங்களை செய்யல. அவர் நம்பிக்கையில செய்யறாரு. நான் சொன்ன அந்த செய்திகள் பிற்காலத்தில் அவருக்கு கிடைத்து அதுல நம்பிக்கை வைத்து அவர் செய்த காரணத்தினால அவருக்கு அல்லாஹ் இந்த நன்மையை கொடுக்கிறான் என்று ரசூல்லா குறிப்பிடுகிறார்கள். அப்ப ரசூல்லா சொன்ன செய்தியை நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம நல்ல விஷயங்களை பிறருக்கு ஏவி நாமும் நன்மையான காரியங்கள் நாம செய்தோம் என்று சொன்னால் நாம பெறக்கூடிய நன்மை பெரும் நன்மையா இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அளப்பரிய நன்மைகளை அதன் மூலமா நமக்கு தருவான். இம்மையில நமக்கு அது வெற்றி அடையக்கூடிய செயலா இருக்கும், மறுமையில் நமக்கு வெற்றியை தரக்கூடிய செயலா இருக்கும் என்பதை விளங்கி பிறருக்கு உபதேசம், நல்ல காரியங்களை ஏவக்கூடிய, தீமையில் தடுக்கக்கூடிய செயல்பாடு உள்ளவர்களா அல்லாஹ் உங்களை என்னை மாக்கி வருவானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அணிகின்றார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். பிறருக்கு உபதேசம் செய்ய வேண்டியது ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு முஸ்லிமுடைய வலியுறுத்தப்பட்ட செயலாக இருக்கின்றது என்பதை, அதை என்னென்ன முறைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் முதல்வரிலே பார்த்தோம். இந்த செயல்பாடானது ஒரு முஸ்லிம் எப்படி மார்க்க கடமைகளை செய்கிறாரோ அதே போன்று பிறருக்கு மார்க்க விஷயங்களை எத்தி வைப்பதும் ஒரு சிறந்த செயலாக இருக்கின்றது. ஒல்தக்கும் மின்கும் உம்மத்தன், உங்களிலே ஒரு கூட்டம் இருக்கட்டும், எவமருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் நன்மையை ஏவட்டும், தீமையை தடுக்கட்டும். அது அவர்கள்தான் சிறந்த முஸ்லிமா இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் திருமுறை குர்ஆன்ல சொல்லிவிட்டார். அந்த செயல்பாட்டை நம்ம எல்லாருமே மறந்தவர்களா இருக்கிறோம். நம்ம அளவுல நம்ம வணக்க வழிபாடுகளை செய்கிறோம், மார்க்க கடமைகளை செய்கிறோம், அதோடு போதும், அதுவே நமக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மை சுற்றி உள்ள மக்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க, அவர்கள் மார்க்கத்தை அறியாதவர்களா இருக்கிறாங்க, மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அதையெல்லாம் நம்ம பார்த்தால் கூட அதை சொல்வதற்கு, அதற்காக நேரத்தை செலவிடுவதற்கு நம்ம தயாராக இல்லை. அதை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது நமக்கு தேவையான செயலாக இருக்கின்றது. நம்ம இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், எல்லாருக்குமான ஒரு அறிவுரையாகத்தான் இது இருக்கின்றது. நம்முடைய நேரத்துல உலக வாழ்க்கைக்காக வேண்டி எவ்வளவோ செலவு பண்றோம். ஒரு நாளைக்கு இப்போ 24 மணி நேரத்துல ஒரு 12 மணி நேரமாவது நம்ம உலக வாழ்க்கைக்காக, நம்ம தேவைக்காக தேடுறோம், ஓடுறோம், கஷ்டப்படுறோம். ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரத்தையாவது நம்ம தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், குடும்பத்தவர்கள், நண்பர்கள் யாரையாவது சந்திச்சு அவங்களுடைய சிற்குல இருந்தாங்கன்னு சொன்னா, சிற்குடைய தீமைகள் அது மறுமையில எவ்வளவு பெரிய தோல்வியை தரும், எவ்வளவு பெரிய பாதகத்தை தரும் என்பதை விளக்கவோ, இல்லை என்று சொன்னால் மார்க்க கடமைகளை பற்றி மறந்த நிலையில் இருந்தால் என்று சொன்னால் அவர்களிடம் மார்க்கத்தை பற்றி எத்தி வைத்து, தொழுகை மறந்திருந்தார்கள், தொழுகை பற்றி கவனம் இல்லாத சொன்னால் அவள் தொழுகையுடைய அவசியத்தையும், ஒரு தொழுகை ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் இடையிலான ஒரு வேறுபாடு என்பதையும் விளக்க வேண்டும். அதற்காக நம்ம முயற்சியும், நம்ம நேரத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரமாவது, வயதானவர்களா இருந்தாலும் சரி, இளைஞர்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும், ஒரு வாரத்துல ஒருத்தரையாவது சந்திச்சு நம்ம இந்த மார்க்கத்தை பத்தி நம்ம சொல்லுவோம், தொழுகையை பத்தி வலியுறுத்துவோம், சிறுக்கை பத்தி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவோம், மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய கடமைகளை செய்வதற்கு வலியுறுத்துவோம், மார்க்கம் விஷயங்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வது, குரானை ஓதுவது, குரானுடைய செய்திகளை தெரிந்து கொள்வதெல்லாம் அவசியம் என்று விளக்குவோம் என்று நம்ம அதை சொல்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று நம்ம ஒரு சங்கல்பம் எடுக்கணும். நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த வாரத்தில் இருந்தாவது வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒரு மணி நேரத்தை
ஒரு தனி நபர் சந்திப்பு, தனிநபர் தாவா, ஒரு அழைப்பு பணிக்காக வேண்டிய ஒரு யாரையாவது சந்திச்சு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை நம்ம கண் முன்னாடி நிற்பார். யாராவது ஒரு ஆள், இந்த ஆள் வந்து தொழவே மாட்டேங்கிறாரு, இந்த ஆள் சிறுக்கிலே தான் இருக்கிறாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருப்பார். அவரை சந்திச்சு நம்ம இந்த வாரம் பேசணும், அவர்கிட்ட மார்க்கத்தை பற்றி சொல்லணும், அவர் பள்ளிவாசலுக்கு தொலை கூப்பிடணும். இல்லைன்னா பெண்களா இருந்தாங்கன்னா பெண்கள் பக்கத்து வீட்டு பெண்கள்கிட்ட நீங்க வீட்டுல தொழுங்க, வீட்டுல குரான் ஓதுங்கன்னு சொல்லணும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கணும். இன்சாரா செய்யலாமா? இந்த வாரத்துல இருந்து சரி, ஒரு 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 மணி நேரம், ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு வெள்ளிக்கிழமையோ ஒரு மணி நேரம், ஒரு 5 பேரோ ஒரு 10 பேரோ சேர்ந்து போய் இந்த ஆலப்பெண்ணை சந்திப்போம், அவர்கிட்ட போய் மார்க்கத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பலாம். இன்ஷால்லா இந்த வாரத்தை பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு தாவா பணியாவது செய்யலாமா? இன்ஷால்லா எல்லாருக்கும் சேர்த்து தான் கேட்குறோம். பண்ணலாமா? சில முயற்சி பண்ணுவோம். ஏன்னா அது வந்து நல்ல காரியம். நிறைய பேர் வந்து தொலையை பத்தி என்னன்னு தெரியாம இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து செல்போன்ல சமூக ஊடகங்கள்ல மூழ்கி கிடந்து சில பசங்க மொத்தமா ஒட்டுமொத்தமா சேர்ந்து உட்கார்ந்து இது ஈட்டான்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து புகைப்பிடிக்கிறதும் மோசமான காரியங்கள் ஈடுபடுறதும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது. அதையெல்லாம் மாற்றணும். அதுல இருந்து அந்த இளைஞர்களை மீட்டெடுக்கணும்னா இந்த தாவா பணிகளை முன்னெடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான முயற்சி எடுக்கணும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானா என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.